So, hello guys, welcome to Taker Boys in Taker's Reaction. இனி நம்ம வந்து என்ன ரியாக்ஷன் பண்ண போறோம்னா லேட்டஸ்டா வந்த கர படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். நம்ம தனுஷ் சார் நடிச்ச விக்னேஷ் ராஜா வந்து இயக்குன வந்து கர படத்தோட ட்ரெய்லர் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஸோ நம்ம இன்னைக்கு வீட்டில் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்னால வந்து எல்லாரும் வந்து ஒன்று கூடியிருக்காங்களா. ஸோ பசங்களெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்ணிடலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ் கசின்ஸ்லாம் வச்சு ஒரு ரியாக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு கான்செப்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் சின்ன பசங்கள்லேருந்து சிஸ்டர், ஓல்டர் சிஸ்டர், பிரதர் எல்லாரும் வச்சு ஒரு ரியாக்ஷன் பண்ணுறோம் ஐடியா. எல்லாரையும் வச்சு அதெல்லாம் அவங்க தெரியவா போகுது. எல்லாரையும் வச்சு ரியாக்ஷன் பண்ணி ஸ்மைல் பண்ணலான்ட்டு ட்ரெய்லர் வந்து சின்ன பசங்களாம் கவர் பண்ணுற மாதிரி எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கான்ட்டு வந்து இப்போ நம்ம போடும்போது ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. அண்ட் வந்து கர படம் வந்து கம்மிங் April 30 வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. May 1 முன்னாடி நாள், தலை பர்த்டேக்கு முன்னாடி நாள் வருது. ஒரு ஹாலிடே வீக்கெண்ட் வரனால ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து கேரண்டீடாக இருக்குன்னு நினைக்கிறேன். படம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா தனுஷ் சாருக்கு ஒரு 100 crore எழுதி வச்சிடலாம். ஸோ நம்ம வளவலன்னு பேசாமல் ட்ரெய்லர் சாரிங்க அதெல்லாம் ப்ளூப்பர்ஸில் வந்துடும். ஸோ நம்ம வளவலன்னு பேசாமல் ட்ரெய்லர் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. அண்ட் டேக்கர் பை சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா ஓகே வாங்க போகலாம் வீடியோவில். ரெடியா? ட்ரெய்லர் பார்த்து பிடிச்சதுன்னா வான்னு சொல்லுங்க, பிடிக்கும் சீன்னு சொல்லுங்க, எல்லாம் பண்ணுவீங்க. வா தனுஷ் காமிச்சா வாங்கணும், மம்மிதாவை காமிச்சா வாங்கணும், கார் ஏதாவது போச்சா வாங்கணும். ஓகே கைஸ், ட்ரெய்லர் ரியாக்ஷன் பண்ண போறோம். ஆனஸ்டா ரைட் பண்ணுங்க, ஓவர் ரேட்டிங் பண்ணி மாட்டிக்காதீங்க. என்ன மாதிரி நேச்சுரல் ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ரைட் பண்ணுங்க. கர ஏய் இது ஸ்வீட். இப்படி தான் கத்தணும் வீடியோக்கு. வெயிட் என்ன ஸ்டார்டிங் டீம் கால் வருது. ஸ்டாலின் எங்க போனாலும் நானும் வருவேன், வளரட்டும் நல்லாச்சி வளரட்டும். ஸ்கிப்பா இத பண்ணிடுறேன். ஐயோ ட்ரெயிலர் பாதி ஓடிச்சிருங்க. இது ரீகேப் படச் கேர்ள்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் ப்ரொடக்ஷன். முக்கிய செய்திகள். 6 மாதங்களாக நடைபெற்று வரும் வளைகுடா போரின் உச்சகட்டமாக குவைத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான கிணறுகளுக்கு ஈரான் இன்று தீ வைத்தது. இந்த செயலானது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று யார் லெவலில் இருக்கும் ராட்சசி வரும். தனுஷ் யார் தெரியுமா? தனுஷ் தெரியுமா தெரியாதா? என்ன படம் அடிச்சிருக்கு முன்னாடி? ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் நிறுத்தல. அடுத்த நாளே பட்ட பகல்ல இன்னொரு பேங்க். அப்போ அவனுக்கு ஏதோ அவசரத்தில் எத்தனை வருஷம் எங்கடா இருந்தா? தனுஷ் ஜி பிரகாஷ் சமக்கம் போடுது. என்ன பண்ணிட்டு உங்களுக்கு ஃபேவரட் இல்ல? எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி பேசுற? அவன் திருந்தி தான்டா வந்திருக்கான். டிஓபி தேங் ஈஸ்வரா. என்ன எப்படி இருக்கு? யார் தெரியுமா இது? என் ஊரவ பேரவ என் நிலைமை உங்களுக்கு புரியாது. அடுத்த மதுரையில் ஒரு இடம் இருக்குன்னு ஒரு பண்ண வீடு எப்படியும் 4 லட்சம் ரூபா தருங்க. அப்படின்னா அவன் திருப்பியும் திருடலாம். ஓட்டு பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவு தெரியாது எனக்கு. என்ன பண்ண சொல்றேன்? இல்ல கண்டிப்பா திருடுவான். மீதி பணத்துக்கு என்னென்ன பண்ணுவ? எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்க. ஓடு குத்து அடி ஃபைட்லாம் பண்ண மாதிரி கர இன்னைக்கு அவன் கண்டிப்பா அடிக்கிறது ரத்த கரையா இருக்க போகுது. அந்த படத்தோட கான்செப்ட் இல்ல. டைரக்ட் பை விக்னேஷ் ராஜா. போடு April 30th வேர்ல்ட் வைட் ரிலீஸ். நம்ம எல்லாமே தியேட்டருக்கு போய் பார்க்குறோம். கேமராமேன் தான் எல்லாரும் டிக்கெட் எடுத்து போக போகிறோம். ஓகே டன். சூப்பர்.
நல்லா பண்றீங்க. ரியாக்ஷன் பண்ண சொன்னா ஒண்ணும் பண்ணல, முடிஞ்சதுக்கு அப்புறம் வா. ஸோ கைஸ், ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு வந்து ரொம்ப கமர்ஷியல், இந்த மசாலா கண்டென்ட்லாம் இல்லாமல் ஒரு கண்டென்ட் பேஸ் பண்ண ஒரு ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேரக்டர் வந்து போர் தொழில் எடுத்திருக்காரு. அந்த படம் நீங்கள் பார்க்கலாம், தயவு செஞ்சு போய் பாருங்க. நல்ல ஒரு ஆக்ஷன் சொல்ல முடியாது, ஆக்ஷன் சைக்கோ த்ரில்லர் படம் இந்த படம். இல்லை நம்ம ராட்சசன் எப்படி இருந்துச்சு அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த படமும் வந்து கண்டிப்பாக ப்ராமிசிங்காக வந்து ஏதோ ஒரு வந்து சொல்ல வர்றாரு, நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். இல்லை லாஸ்ட்டாக வந்த இட்லி கடை அதுமாரி வந்து கமர்ஷியலாக ட்ரை பண்ணாமல் இந்த படம் கொஞ்சம் கண்டென்ட் பேச நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து April 30 சம்மர் ரிலீஸ் ஆகுது. இந்த சுட்டிஸோட போய் என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக வந்து தனுஷ் ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சு, மமிதா பைஜியோட அந்த சாரி ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சு. அண்டு ஓகே, இதெல்லாம் வச்சு நம்ம வந்து படம் போய் பார்க்கலாம்னு ஐடியா இருக்கு. ட்ரெய்லரில் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு என்ன பிடிச்சிருந்து சொல்ல போறீங்க, அப்போ தான் நீங்கள் இப்போ மாட்டுவீங்க. நீ உனக்கு சொல்ல எல்லாரும் இருக்கலாம். பாத்ரூம் லாஸ்ட்ல. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் விக்கி, இந்த நம்ம பார்த்த இந்த 2 நிமிஷம் ட்ரெய்லர்ல உனக்கு எது இம்ப்ரெஸ் ஆயிருந்துச்சு? அமிதா பைஜி இம்ப்ரெஸ் ஆயிருந்துச்சா? கேக்குதா பாபு? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா? அது எனக்கு பர்சனல் ஃபேவரட், அதெல்லாம் விட்டுரு. நீ வாயை மூடு, கேட்காம சொன்னியா? நீ இந்த 2 நிமிஷம் ட்ரெய்லர்ல உனக்கு பர்சனலா எது ஃபேவரட் ஆச்சு? ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் மியூசிக் பிடிச்சிருக்குன்ற. ஓகே, நீ வேற சொல்லு, செருப்பாடி. சரி, இந்த ட்ரெய்லர்ல உனக்கு பர்சனலா பிடிச்சது அந்த சீன் எது? தனுஷ் ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சா? தனுஷ் ஆக்டிங் வந்து நீ தமிழ்நாடு தமிழ்நாடே பிடிக்கும், அது வேற விஷயம். அதை தாண்டி எதாவது சொல்லு. ஒன்றும் இல்லை. சரி ஓகே, உனக்கு எதுனா பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரெய்லர்ல? அந்த அம்பாசிடர் கார் பறந்துச்சு, அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இன்டெலிஜென்ஸா இருந்துச்சு. ஐயா அது வேற இருந்துச்சு. நீ என்ன, சரி உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? என்ன சேம்னா என்ன பிடிச்சது? அமிதா பைஜி தான் பிடிச்சிச்சு அவனுக்கு. சரி ஓகே, என்ன பிடிச்சிச்சு? என்ன பேசுறேனே புரியல. சரி ஓகே கைஸ், ஒருத்தருக்கு ஒரு பர்சனல் பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு வந்து ஓவரால் ட்ரெய்லர் 1 நிமிஷம் 52 செகண்ட் மொத்தமாகவே பிடிச்சிருந்துச்சு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோவில் சந்திக்கிற வரையும் ஐம் டெம்பரரி சைனிங் ஆஃப். நெக்ஸ்ட் ட்ரெய்லர் ரியாக்ஷன் இவ்வளோ கும்பலாம் இருக்குமோ தெரியல, பட் ஆனால் இருந்துச்சுன்னா அடிச்சு உட்கார வச்சு ரியாக்ஷன் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ டிஃப்ரெண்டாக ஏதாவது கொண்டு வரேன் கான்செப்ட். ஓகே பாய். இது வந்துருங்க, இது கொண்டே வந்துருங்க.